நீ சொல்லக்கூடாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ரீமேட்ச் வேணும். தோத்து போயிட்டோங்கிற கவலையில பேசுறீங்களா? அவரு சொல்றது சரிதான். ஆமா, நீங்க தோத்ததை ஒத்துக்கோங்க. சின்ன பசங்க தோத்து போய் கத்துற மாதிரி ஏன் கத்திக்கிட்டு இருக்க? உங்களை எல்லாம் டெஸ்ட்ராயர்ஸா என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. தேவையில்லாம பேசி வாங்கி கட்டிக்காதீங்க. உன்னோட அன்பு மொத்தத்தினால நான் சந்தோஷ மழையில நினைச்சிட்டேன். ஆனா நீ ஆனா இருக்கிறதுனால ஒரே ஒரு கேள்வி கேளு. எஸ் சார். இப்ப பார், ஒரே கேள்வியா கேட்டு இவர் எப்படி மடக்கறான்னு பாரு. ஓ மிஸ்டர் அறிவுஜீவி, இதோ உங்க முன்னாடி நிக்கிறாங்களே, இவங்களோட வயசு என்னன்னு சரியா சொல்லுங்க பாக்கலாம். அவ முழிக்கிற மொழியெல்லாம் பார்த்தா ஒரு 20-25 வயசு இருக்கும்னு நினைக்கிற. ஆனா அவளோட உடல் அமைப்பையும் தோற்றத்தையும் வச்சு பார்க்கும்போது அவ வயசான கிழவியா இருப்பான்னு நினைக்கிற. சரிதானா? பாத்தியா ஐயா உண்மையை பட்டு பட்டுன்னு எப்படி உடைச்சாருன்னு. இதுல நான் ஜெயிக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. நீ வெளிப்படையா சொல்லல, அதுக்கு நீ இப்படியா மூக்கடுப்ப? மரியாதைங்க ஐயா. ஒரு வழியா வந்துட்டீங்களா? சாரி, அந்த ஹைப்பர்பாலிக் டைம் சாம்பருக்குள்ள போனா காலம் ஓடுறதே எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. நம்ம கோகு பீரஸ் உலகத்துல பண்ண மாதிரி எங்கே சோம்பேறியா தான் இருக்கான். தயவு செஞ்சு போய் குளிச்சிட்டு வாங்க. முடியல அப்படியே கையோட அந்த ட்ரெஸ் புதைச்சிட்டு வந்துருங்க. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி. சொல்றதை விட செய்யறது ஈஸிதான். ஆனா பேச பேச டயர்ட் ஆகுது. என்ன இவரு தான் பண்றது கிறுக்குத்தனம் தானே நிரூபிக்கிறதுக்காக தேவையில்லாம நின்னுட்டு இருக்காரு. அவர் மட்டும் வேகமா ஏதாவது பண்ணலன்னா அவர் மயங்கி விழுந்துருவாரு. நான் புல்மா கிட்ட இப்ப பண்ண மாதிரி ஒரு ஃபைட்டர் நான் மின்னல் வேகத்துல எல்லாத்தையுமே செஞ்சிடணும். மட்டும் கேளு. வெண்ண திரண்டு வரும்போது ஏன் பானையை உடைக்க பாக்குற? நீங்க விளையாடுறது ரொம்ப ஆபத்தான கேம். ஆனாலும் நீங்க எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படியே பண்ண போறீங்க மை லார்ட்? என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவேன். கடைசி வரைக்கும் கூட பண்ணுவேன். இந்த ரகசியத்தை மட்டும் வெளியே சொன்ன உன் காதை கடிச்சு. சரி, கோவப்படாதீங்க. எனக்கு ஏதாவது டிப்ஸ் தரீங்களா? வேணும்னா வேண்டிக்கிறோம். பார்த்து சூதானமா போயிட்டு வா. அட்வைஸ் கேட்டா பயமுறுத்துறீங்க. நான் பார்க்கணும். உனக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. நான் ஆர்வமா இருக்கிறத கூட ஏன் குறை சொல்றீங்க? அங்க பாருங்க, அவனை கண்ணை இமைக்காம பாத்துட்டு இருக்கான். அதுக்கு அவன் கவனமா இருக்கான்னு அர்த்தம் இல்ல, கண்ணு திறந்துகிட்டே தூங்குறான்னு அர்த்தம். ஏன்னா அவன் எப்போ கொட்டாவை விட்டுட்டான். கேஷுவலா சொல்ற, ஒருவேளை கோகு தோத்துட்டானா? அதான் 7வது பிரபஞ்சத்தை சேர்ந்த இன்னொரு பலசாலி இருக்கான்ல. ஆள் பார்க்க குள்ளமா இருந்தாலும் அவன் பேர் மொனாக்காங்கிறத மறந்துடாதீங்க. ஆமா இல்ல, ஆனா என்ன வெறுப்பேத்த தானே நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா மை லார்ட்? ஆனா நீங்க கோகுவையும் வெஜிடாவையும் ஊக்கப்படுத்துறதுக்காக ஒரு பிரமாதமான பொய்ய சொன்னீங்களே, அதுல இருந்தே என்னால மீண்டு வர முடியல. நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கேன். அது ஒரு உயிர் உள்ள ஜந்து தானே, ரோபோட் எல்லாம் கிடையாது. கேலக்டிக் சிஸ்டம் 66950 சேர்ந்த இந்த மெட்டல் மேனை பத்தி சொல்றீங்கன்னா இதே மாதிரி உங்க பிரபஞ்சத்திலயும் ஒண்ணு இருக்கணுமே. எதுக்கும் நீங்க செக் பண்ணி பாருங்க. நீ மெட்டல் மேன் ஏதாவது கேள்விப்பட்டிருக்க? சத்தியமா நீங்க சொல்லி கேள்விப்படல, ஆனா எங்கேயோ கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்கு. அது எங்கன்னு எனக்கு ஞாபகம் வரல. அடுத்த தடவையாவது ரிசர்ச் நல்லா பண்ண. சார், என்ன மன்னிச்சிருங்க. ஒரு நிமிஷம். இவன் கூட மோதுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லிட்டு போ. சரி சொல்றேன், தோத்து போகாத. என்ன இதெல்லாம் நியாயமே இல்ல. சொல்லுங்க ராஜா. அழிக்கிறவங்க எப்பவும் அழிக்கதான் செய்யணும். அந்த வேலையை செய்யாம இருக்க கூடாது. எங்களை மன்னிச்சிடுங்க ஆம்னி கிங். நீங்களே இங்க வந்து இவங்களை கண்டிச்சது நல்லதா போச்சு. ஏன்னா சமீப காலமா லார்ட் பீரஸ் திங்கிறது தூங்குறதுங்கிறதுலயே ரொம்ப பிஸியா போய்கிட்டு இருக்காரு. லார்ட் சாம்பாவும் அதே மாதிரிதான் இருந்துட்டு இருக்காரு. நானும் அவர்கிட்ட படிச்சு சொல்லி பாத்துட்டு தலைகீழ நின்னு சொல்லி பாத்துட்டேன். தொப்பையை குறைங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. சரி, சாப்பாட்டு மூலமா அதை குறைக்கலான்னு பார்த்தா அதுக்கும் அவரு ஒத்து வர மாட்டேங்கிறாரு. இவர்கிட்ட மல்லுக்கட்டியே நான் இழைச்சிட்டேன். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும்.